நேற்றுக்கு நடந்த ஐபிஎல் தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 36 ரன்கள் வித்தியாசத்தில் இரண்டாவது தகுதிச்சுற்று போட்டியில் ஹைதராபாத் அணியிடம் ராஜஸ்தான் டீம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த தோல்விக்கு ராஜஸ்தான் வீரர்களின் பொறுப்பற்ற ஷாட் செலக்ஷன் தான் காரணம் என கவாஸ்கர் விமர்சனம் செய்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விளையாடிய ஹைதராபாத் டீம் 9 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்கள் எடுத்துச்சு. பவர் பிளேவில் ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து சிறப்பாக சென்ற ராஜஸ்தான் டீம் அடுத்த சுழல் பந்து வீச்சர்களை பொறுப்பற்ற முறையில் விளையாண்டு 139 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. வெறும் 36 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சு கோப்பையை வெல்லும் வாய்ப்பு இழந்துட்டாங்க. இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கும் சுனில் கவாஸ்கர் கூறும் பொழுது, அணிக்காக ஒரு ஐபிஎல் தொடரில் 500 ரன்கள் அடிப்பதால் மட்டும் என்ன பயன்? இவர்கள் எல்லாரும் தேவையில்லாத ஆடம்பரமான ஷாட் விளையாடி தங்கள் விக்கெட்டை பறிகொடுத்தவர்கள். உங்க டீம் உரிமையாளருக்கு இப்படி ஒரு முக்கியமான ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று கொடுக்க முடியாவிட்டால் என்ன செய்வது? சாம்சன் பொறுப்பற்ற ஒரு ஸ்ட்ரைக் விளையாடினார். இது அவருக்கு எப்போதும் இருக்கின்ற பிரச்சனை தான். இதன் காரணமாகத்தான் அவர் இந்திய அணியில் தேர்வு செய்யப்படாமல் இருந்தார். அவருக்கு சரியான ஷாட் தேர்வு கிடையாது. அவர் இதை சரி செய்து கொண்டு வருகின்ற 2024 T20 உலகக்கோப்பையில் சிறப்பாக செயல்படும் என்று நம்புகிறேன் என்று சொல்லிக்கிறாரு. ஸோ இது மாதிரி விளையாட்டு செய்திகள் இன்னும் நிறைய பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.